students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா round 2 கான ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு round 2 கான ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தறலாம். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அப்படிங்கிறதுல எவ்வளவு முடிஞ்சுச்சு அப்படிங்கறதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2லயும் இப்போ எவ்வளோ மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி கேட்டகரி குழந்தைங்களை பார்த்துடலாம். எஸ்டி கேட்டகரி குழந்தைங்க அப்படிங்கிறப்போ ரவுண்ட் 1ல் 402 மார்க் வரைக்குமே சீட் எடுத்திருக்காங்க. இந்த 402 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 402 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் எங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 397 வரைக்கும் வந்து ரவுண்டு 2லேயே கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும். ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு எஸ்டிக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 397 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் கிடச்சிருக்கு. கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக பேப்பர் கஷ்டம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல கட் ஆஃப் குறையும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ குழந்தைங்களுக்கு 397 வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் சீட் க்ளோஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 396, ஒரு மார்க் வித்தியாசம் தான். அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் கவர்மெண்ட் சீட் அலாட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு எஸ்சி குழந்தைங்க 441 மார்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் சீட்டு வாங்கினாங்க கவர்மெண்ட் காலேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 439ங்கிற மார்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் இன்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி சீட்டு கிடச்சிருக்கு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ரவுண்ட் 2 முடிச்சிட்டிங்க. ரவுண்டு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் சீட்டு கிடைக்கல. பட் நான் இது வரைக்கும் எந்த ஒரு கோச்சிங் அகாடமியும் சேரல சார். ரவுண்டு 2 வரைக்கும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன் சார். பட் எல்லா அகாடமிலையுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார், நான் என்ன பண்ணுறது? ஆமாம், எல்லா அகாடமிலுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி சிலபஸ் பாதி போயிருக்கும். இப்போ நீங்கள் ரவுண்டு 2 முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக சிலபஸை கவர் பண்ணணும். அதுவும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், பெட்டராக இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ராப்பர்ஸ்க்கு கன்ஃபியூஷனே வேணாம், நீங்கள் எப்பயுமே ஆஃப்லைனில் படிக்கிறதுக்கு பாருங்கள். நம்ம VD NEET Academy சார்பில் எல்லா ஃபீஸுமே, ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து 75,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் இது மேக்ஸிமம் ஏ ட்ராப்பர்ஸ்க்கு நான் சஜஷன் பண்ண மாட்டேன். 11th 12th பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்ருக்கீங்க, 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டீங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. இது கிட்டத்தட்ட நான் வெறும் 7,400க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்சும் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே ரெக்கார்டு பேட்ச்சு, எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 7,400க்கு 75,000க்கு ஆஃப்லைனே கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். அதிகப்படியான கிளாஸஸ், அதிகப்படியான டெஸ்ட்டு. ஸோ இந்த ஆஃப்லைன் பேட்சில் உங்களுக்கு இருக்கும். கிளாஸஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தில் நடக்குது. சேலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது. ஸோ ஸ்கூல் பேஸ்டு கேம்பஸ் நம்மளது ஃபுல்லாகவே. அப்படிங்கிறப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேஃபாக இருப்பாங்க, டவுட்டே வேணாம். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வேணால் வாங்க, பிரச்சனையே கிடையாது. இங்கே சேஃபாக இருப்பாங்க, செக்யூராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்கள் மாணவர்கள் வந்தாலுமே கிட்டத்தட்ட 2019 7 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறப்போ அதுக்கும் மேலே கவனம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைப்போம். ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் எங்கே வருது கொண்டு அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். இந்த ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் நான் ரவுண்டு 2க்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறதுனால சிலபஸ் பாதியிலேருந்து தான் நடத்துவீங்களான்னு டவுட்டே வேணும். நீங்கள் ரவுண்டு 2க்கு அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, வர சனி ஞாயிறுகளில் ஜாயின் பண்ணுறீங்க, விஜயதசமி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சிலபஸ் நடத்துவாங்க, நானே உங்களுக்கு நடத்துவேன். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபஸ்ட்லேருந்து நடத்துவோம். ஃபஸ்ட்லேருந்து சிலபஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம நடத்துகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகாடமியில் மட்டும் தான் பாசிபிள், நம்மளோட VD Academy மட்டும்தான் பாசிபிள் அப்படிங்கிறது நான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MBC கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்டு 1ல் எவ்வளோ முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 496 மார்க் வரைக்குமே வந்து சீட்டு கிடச்சிச்சு. தே வேர் ஹாப்பி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டு 2 அப்படிங்கிறப்ப MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 475 வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும். இல்லை ரவுண்டு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 494 வரைக்கும் கிடச்சிருக்கு. சின்ன டேட்டா கன்ஃபியூஷன். 494 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MBC ஆர் DNC குழந்தைங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். ரைட்டா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ரிலேட்டடாக இன்னொரு டெப்த்தாக உங்களுக்கு கட் ஆஃப் வீட்டில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் போடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BCM குழந்தைங்க
பிசிஎம் குழந்தைங்க மொத்தம் 504 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை பற்றில போட்டுட்டோம். இப்போ எது வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 502 மார்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் சீட் அலாட் ஆகிருக்கு. 2 மார்க் தான் கம்மி, அதோட இந்த சீட் அலாட் ஆகிருக்கு கவர்மெண்ட் காலேஜ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி குழந்தைங்க அப்படிங்கிறப்போ 509 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் சீட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 507 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். அண்ட் ஃபைனலாக ஓசி குழந்தைங்க 538 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சீட் வாங்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 534 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோட மெயின் பாயிண்ட். அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் 9080549820. இன்னுமே இந்த ரவுண்டு 2க்கான ரிசல்ட்கான ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பிடிஎஃப் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.